ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். பேக்கிங்க்கு அப்புறம் குக்கிங் வீடியோஸும் போடலான்னு யோசிச்சுருக்கேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்பெஷல் தான். பன்னீர் கிரேவியும் சப்பாத்தியும் செய்யலான்னு யோசித்தேன். ஸோ பன்னீரை வந்துட்டு சில்லி பவுடர் சால்ட்லாம் போட்டு மேரினேட் பண்ணியாச்சு. அதை வந்துட்டு பட்டர் போட்டு ஃப்ரை பண்ணியாச்சு. ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டு சைடில் வந்துட்டு தக்காளி வெங்காயம் அதெல்லாம் கட் பண்ணி வச்சாச்சு. சில்லி அதெல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஸோ சைடில் குக்கரில் தான் பண்ண போகிறேன் பன்னீர் கிரேவி. குக்கரில் வந்துட்டு கொஞ்சமாக ஆயில் போட்டு பட்டர் போட்டுட்டு அது கூட வந்துட்டு நம்ம ஹோல் மசாலாலாம் ஆட் பண்ண போகிறோம். பட்டை, ஏலக்காய், கிராம்பு, சோம்பு அதெல்லாம் ஆட் பண்ணியாச்சு. அப்புறமா ஒரே ஒரு பச்சை மிளகா மட்டும் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா வந்துட்டு கட் பண்ண வெங்காயம், சின்ன வெங்காயமாக ஒரு 2 வெங்காயம் போட்டுக்கிட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு அதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் டொமேட்டோவை வந்துட்டு பியூரி மாதிரி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அது பியூரி பண்ணலன்னா ஒரு மாதிரி ஃபுல்லாக முழுசாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் பியூரி பண்ணி அதுவும் ஆட் பண்ணியாச்சு. சைடில் வந்து சப்பாத்தியும் போட ஆரம்பித்தாச்சு. கொஞ்ச நேரம் தக்காளி போட்டு உப்பு போட்டு அதை வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சாச்சு. நான் வந்துட்டு பன்னீர் மசாலாலாம் ஆட் பண்ண வீடியோ எடுக்கல, அதுக்குள்ளே தம்பி எந்திரிச்சிட்டான். ஸோ பன்னீர் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மசாலாஸும் போட்டாச்சு. கரம் மசாலா, சில்லி பவுடர், 65 மசாலா கொஞ்சம், சிக்கன் மசாலா கொஞ்சம் போட்டு அதுவும் வந்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த சமயத்தில் வந்துட்டு உப்பு செக் பண்ணிக்கணும். நமக்கு எவ்வளோ உப்பு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தேவைன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உப்பு செக் பண்ணிவிட்டு குக்கரில் வந்துட்டு ஒரு 2 விசில் விட்டால் போதும். ஏன்னா சீக்கிரமாக வெந்துடும்ல பன்னீர். ஸோ ஒரு 2 விசில் தான் விடலான்னு யோசிச்சு 2 விசில் விட்டாச்சு. அதுக்குள்ளே வந்துட்டு விசில் விட்டதுக்கப்புறமா இதில் வந்துட்டு ஒரு பேஸ்ட்டை ஆட் பண்ண போகிறோம். நம்ம முந்திரி வந்துட்டு கொஞ்சமாக எடுத்து அது ஹாட் வாட்டரில் வந்து ஊற வச்சுட்டு அதையும் ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் ஃப்ரெஷ் க்ரீம் இல்லை, ஸோ அதனால் பாலில் வந்து அந்த ஆடை இருக்கும்ல அதை வந்துட்டு முந்திரி கூட மிக்ஸ் பண்ணி நான் அதை வந்துட்டு பேஸ்ட் மாதிரி பண்ணி அதை ஊற்றிக்கியாச்சு. அதுக்கப்புறமா கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுட்டா பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடும். அதுக்கப்புறமா வந்துட்டு சாத்துக்குடி கொஞ்சம் இருந்தது, அதனால் குட்டீஸ்க்கு வந்துட்டு அதை ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ வந்துட்டு பன்னீர் கிரேவி ஃபைனலாக ரெடி ஆயிடுச்சு. நம்ம அந்த பேஸ்ட்டு ஊற்றிட்ட அப்புறமா கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிட்டா போதும். அதுக்கப்புறமா வந்துட்டு நுங்கு கிடச்சிது. நுங்கு வந்துட்டு எங்கள் நெய்பர் வந்துட்டு அவங்க ஊருக்கு போய் எடுத்துகிட்டு வந்தாங்க. ரொம்ப நாள் கழித்து நாங்கள் நுங்கு இப்போ தான் சாப்பிட்டோம். ஸோ வந்துட்டு குட்டீஸ்க்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் சாப்பிட்டேன், என் ஹஸ்பண்டும் சாப்பிட்டாங்க. ஸோ அதனால் உங்களுக்கும் காமிக்கலாம், ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாத்துக்குடி ஜூஸும் குடிச்சு முடிச்சாச்சு. அதுக்குள்ளே ஹஸ்பண்ட் வந்துட்டு கால்லாம் முடிச்சுட்டு வந்துட்டார். ஸோ அவருக்கு வந்துட்டு சப்பாத்தி வச்சு பன்னீர் கிரேவி வச்சு கொடுத்தாச்சு. பாப்பாவும் அதான் சாப்பிட்டா. தம்பிக்கு வந்துட்டு கஞ்சி ரெடி பண்ணி கொடுத்தாச்சு. ஸோ இதுதான் எங்களோட மார்னிங்